அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் உத்திராடம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வஜ்ரம், திதி தேய்வரை சதுர்த்தசி, கரணம் பத்திரை, சந்திராசிரமம் இன்று கிருத்திகை ரோகிணி நட்சத்திரங்களுக்கு. சுப நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி எளிதில் வெற்றியடையும் நாள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். வெற்றி பயணங்கள் ஏற்படும். பதவிக்கேற்றவாறு புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான நாள். ரிஷபம். இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்துகிறவங்க கூட உங்களை கௌரவப்படுத்துகிற அளவுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் சின்னதாக செஞ்ச ஒரு முயற்சிக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். புகழும் கௌரவமும் கூடும். இது கூடும் அப்படிங்கிறனாலே பொறாமையால் விமர்சனங்களும் பழியும் கூடவே சேரும். ஜஸ்ட் லைக் தட் அதில் நம்ம கடந்து போயிடலாம். தொழில் ஸ்தானங்களில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படுறதுனால வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய புதிய பொறுப்புகள்லாம் வரும். நிர்வாக திறமை உள்ள நாள். மிதுனம். இது வரைக்கும் நீங்கள் எளிமையாக ஈஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு தடங்கள்லாம் வருதுங்க, தடை தாமதங்கள்லாம் வருங்க. ஆனாலும் நம்ம என்ன விடுவோமா? நம்முடைய பேச்சு திறமையால், வாக்கு சாதனைத்தால் எல்லாரையும் கவர்ந்து அனைவருடைய ஆதரவோடு நீங்கள் நினச்சதை இன்றைக்கி செஞ்சு காமிப்பீங்க. அதனால் ஒப்பந்தங்களில் உங்களுக்கு தனவரவு உண்டாகுங்க. ஆனால் இதெல்லாம் நல்லா நடக்குது அப்படிங்கிறதுக்காக தொழிலில் போட்டிகளை, சவால்களை ஏற்றுக்க வேணாம். இன்றைக்கி அதை தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் எல்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் தைரியம் குறைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சகோதரருடைய ஆதரவு இருக்குது. வாழ்க்கை துணை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் உங்கள் கௌரவம் நல்லா இருக்கும். கடகம். என்ன தான் நீங்கள் பிளான் பண்ணாலும் உங்கள் முயற்சிகள், திறமைகள்லாம் இன்றைக்கி ரிசல்ட்டு தராதுங்க. அதனால் புதுசாக திட்டங்கள், முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் இன்று கடந்து போகிறது நல்லது. எப்போதும் செய்கிற வேலையை செஞ்சாலே அதனுடைய வெற்றியை உங்களுக்கு முக்கால்வாசி வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம இன்றைக்கி போட்டு பிரச்சனை இருக்கிற சமயத்தில் புதிய வேலைகள், புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள்னு மெனக்கட்டு மண்டை உடைக்கணும்? அதனால் ரெகுலராக செய்கிற வேலையை செய்யுங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகுங்க. மௌனம் பரம ஔஷதம். அவங்கள மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிரமம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இயல்பாக கடந்து போக வேண்டிய நாள். சிம்மம். நீங்கள் போட்டு வைத்த திட்டங்கள்லாம் விரும்பியபடி நிறைவேறுங்க. ஆனால் அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் அதிக முயற்சிகளும் வேலைப்பளும் ஏற்க வேண்டி வரும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். வாழ்க்கை துணை, குழந்தைகள் எல்லோரும் கூடியிருந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான நாள். கன்னி. நம்ம ஆசைப்படுறது இயல்புங்க. ஆசைப்படுறதை அடைய நினைக்கிறதும் ஒரு ஆசை தாங்க. ஆனால் அதுக்காக ஆசைப்பட்ட காரியம் நடக்க வேண்டுங்கிற ஆசைக்காக தகுதிக்கு மீறி செலவு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. அதோட கூடமா அதை பெருமையாக நினச்சி வேறு நீங்கள் நடந்துக்கிறது. அதனால் செலவுகளை குறைக்க பாருங்கள்.
ஆனால் தொழிலில் உங்கள் திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெறுங்க. தொழில் இலக்குகளை ஈஸியாக அடைவீர்கள். உங்களுடைய சுயமுயற்சியும் நண்பர்களும் அந்த காரிய வெற்றிக்கு மிகவும் துணை புரியுங்க. மொத்தத்தில் செலவுகளை குறைத்து சிக்கனமும் சேமிப்பும் தேவைப்படும் நாள் என்று. துலாம், தொழில்ஸ்தானத்தில் உங்கள் முயற்சிகள்லாம் ஈஸியாக வெற்றி பெறுங்க. நினைத்த காரியங்களை, நினைத்த திட்டங்களை எல்லாம் நடத்தி காமிப்பீங்க. அதில் உங்கள் ஆழ்மை தென்படும். நான் செய்யலைன்னா வேறு எவன்டா செய்வான், நான் இருந்ததுனால இது நடந்ததுங்கிற அந்த ஒரு துணி அந்த வெற்றிகளை காணப்படும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு லாபங்க. விரும்பிய விஷயங்களுக்காக ஆடம்பர செலவுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமும் கண்டிப்பும் தேவைங்க. விருச்சிகம், உங்கள் பேச்சில் பொறுப்பும் கண்டிப்பும் நிறைஞ்சிருக்குங்க. அன்றைக்கி அது தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் குடும்பத்தில் அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா குடும்பத்தில் அதிகாரத்தோடு இருந்தால் அது ஒரு அலுவலகமாக மாறிடும். கொஞ்சம் கனிவாக பேசி பாருங்கள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலில் உங்கள் போட்டிகள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எந்த பிரச்சனையும் தடைகளையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. சவாலை சமாளிக்கணும் சும்மாவா, அதனால் கொஞ்சம் வேலைப்பளு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். தனுசு, உங்களுடைய நடவடிக்கைகள் அதிகாரத்தோரணையும் பொறுப்பும் நிறைந்ததாக இருக்கும். அது தொழில் ஸ்தானத்துக்கு ஏற்றதுங்க. விருச்சிக ராசிக்கு சொன்னது தான். குடும்பத்தில் உங்களுடைய தோரணையை குறைக்கிறது நல்லது. அது மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகுங்க. அவங்களோட ஆதரவு உங்களை நல்வழிப்படுத்தும். குடும்பத்தில் பெரியவங்க ஆசையும் உண்டு. பிரச்சனைகளை, எதிரிகளை பேசியே சமாளிச்சிருவீங்க. நீண்ட நாளாக கிடப்பில் கிடந்த பிரச்சனைகள், அது அரசு காரியமாகவும் இருக்கலாம், ஒரு நிர்வாக தேவையாக இருக்கலாம், ஒரு குடும்ப ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நீண்ட நாளாக ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் பிரச்சனை இன்றைக்கி சரியாகுங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்தாலே ஒரு அதிர்ஷ்டம், அதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரச்சனைகளை தீர்ப்பதாலேயே உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வருங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நண்பர்கள் உங்களுக்கு அந்த புதிய பொறுப்புகளை நிர்வகிப்பதற்கு உதவுவார்கள். கும்பம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், காதலர்கள்னு இவங்களுக்காக அதிக செலவு செய்வீங்க. அது மகிழ்ச்சிங்கிறனால அதை விரும்பி அதை செய்வீங்க. சந்தோஷந்தாங்க. ஆனால் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பார்த்து செய்வது நல்லது. ஒப்பந்தங்கள்லாம் திட்டமிட்டபடி நிறைவேறுங்க. அது வெற்றி பெற்று அதில் நல்ல தனவரமும் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளை நிர்வகிப்பதில் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. இயல்பாக கடந்து போகும் நாள். மீனம், எத்தனை பிரச்சனை எதிர்ப்பு வந்தாலும் உங்களுடைய தைரியமான பேச்சாலும் நடத்தியாலும் சிம்பிளாக வெற்றியாக அடைஞ்சு காட்டுவீங்க. தொழிலுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கொள்வீங்க. ஒப்பந்தங்களில் திட்டங்களை சரிவர செய்வதனாலும் போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். இது உங்களால் மட்டும் இல்லை, உங்களுடைய கூடிய நண்பர்களுடைய உதவி இருப்பதாலும் இந்த காரியங்கள் நடக்கும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் சகாயம் வெற்றி தரும். இந்த நாள் இனிதாக அமைய, எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளக சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். கர்மத்தின் வழி உரைக்க அறம் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாரண ஜோதிடம். நன்றி, வணக்கம்.